மதுரை மாநகராட்சியில் முறைகேடு விவகாரம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற ஹைகோர்ட் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முறைகேடு தொடர்பாக மண்டல தலைவர் உள்ளிட்ட 7 பேரை முதல்வர் பதவி விலக வைத்திருக்கிறார் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வரி விதிப்பு முறைகேடு வழக்கில் விசாரணை நேர்மையாக நடைபெறும் என நம்புகிறோம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைப்பில் இருக்கீங்க. வழக்கின் முழு விவரம். நிச்சயமாக மதுரை மாநகராட்சியில் வரி விதிப்பில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றுதான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதுரை மாநகராட்சியினுடைய கவுன்சிலர் ரவி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த மனுவினை தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்ததாவது, இந்த வரி விதிப்பு முறைகேடு என்பது சுமார் 200 கோடி ரூபாய்க்கு மேல் நடைபெற்றுள்ளதாகவும் இது குறித்து மதுரை மாநகராட்சியினுடைய கமிஷனர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 8 நபர்கள் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். மண்டல தலைவர்கள் பேரளவுக்கு தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். எனவே தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் கீழ் வரக்கூடிய தமிழக காவல்துறை இந்த வழக்கை விசாரணை செய்தால் விசாரணை என்பது நேர்மையாக நடைபெறாது. எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றுதான் உயர்நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் சற்று நேரத்திற்கு முன்பாக நீதிபதிகள் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி மரியா கிளாட் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்திருந்தது. விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் ஆஜராகி இந்த வழக்கு விசாரணை என்பது மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் நேர்மையாக நடைபெற்று வருகிறது. மாநகராட்சியுடைய ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நபர்களுக்கு மேல் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 8 நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணை குற்றச்சாட்டிற்கு உள்ளானவர் மீது நிச்சயம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதிட்டார். மனுதாரர் தரப்பில் இந்த வழக்கை சிபிஐக்கு தான் மாற்ற வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. 2 தரப்பு வாதங்களை பதிவு செய்த நீதிபதிகள் தற்போது இந்த வழக்கு குறித்து சிறப்பு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளனர். குறிப்பாக இந்த நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையின் போது தெரிவித்துள்ள கருத்துக்கள் என்பது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற முடியாது என தெரிவித்துவிட்டனர். அனைத்து வழக்குகளையும் சிபிஐக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வழக்குகளை மாற்ற வேண்டும் என்பது நீதிமன்றத்திற்கு தெரியும். அனைத்து வழக்குகளையும் மாற்ற வேண்டிய தேவையில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினால் விசாரணை என்பது 10 வருடங்களுக்கு மேலாகும். ஆனால் தமிழக காவல்துறை விரைந்து விசாரணை நடைபெறும். இது மட்டுமில்லாமல் குற்றச்சாட்டிற்கு உள்ளான அந்த மண்டல தலைவர்கள் மற்றும் வரி விதிப்பு குழு தலைவர்கள் உடனடியாக பதவி நீக்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் பதவியில் இல்லாததால் இந்த விசாரணை என்பது நேர்மையாகவும் நீதியாகவும் நடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை தென்மண்டல காவல்துறை தலைவர் மற்றும் மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் இணைந்து விசாரிக்க வேண்டும். இந்த வழக்கை விசாரணை செய்வதற்கு மூத்த ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் குழு விசாரணை அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த வழக்குடைய விசாரணைகளை நீதிமன்றம் முழுமையாக கண்காணிக்கும் என்றும் தற்போது உத்தரவிட்டு வழக்கு விசாரணை என்பது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.